I hope this video is playing properly. 2009 நான் யூடியூப்பில் இருக்கேன். ஆனால் நைட்டு 9:30 மணிக்கு மேலே நான் இந்த மாதிரி லைவ்லாம் போட்டதில்லை. பட் ஒரு கான்செப்ட் மைண்டில் தோணுச்சு. I just wanted to share this concept with you. ஏன்னா இந்த டைமில் யாராவது ஒரு ஸ்டார்மிங் ஃபீல்டில் இருக்கலாம். அதாவது எப்படி டிசப்பாயின்மெண்ட்டை நம்ம சால்வ் பண்ணுறது, எப்படி சேட்னஸை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரிலேட்டடாக. You see, this Armour method I'm speaking about. Let me check. 1 minute. Okay. So this Armour method that I'm speaking about in this particular video is a very interesting concept. ஒரு சோகம் இல்லாட்டி ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் டீல் பண்ணுறதுக்கு இந்த ஆர்மர் மெத்தடுங்கிறது யூஸ் ஆகும். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ், ஒரு பார்ட்டி அக்கேஷனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட போகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ், ஒரு சினிமா பார்க்க போகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் அப்படின்ட்டு அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறோம் இல்லையா? அந்த லாஜிக்கை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறப்போ நம்ம மைண்ட் செட் அப்படிங்கிறத ஒரு அப்பேரல் மாதிரி மாற்றிக்கிற ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு இருந்தால் we can handle that situation pretty much matured and on a clearer basis. புரியுதா நான் சொல்கிறது? ஓகே, இப்போ இது நடந்துருச்சு. இந்த ஒரு சிச்சுவேஷனில் நான் இதை என்ன ஆர்மரை யூஸ் பண்ணி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் arrows are coming and attacks are towards us. The weapon is being used. But then அந்த வெப்பன், அந்த ஏரோ, வரக்கூடிய அட்டாக்ஸ் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சோல்ஜர் மாதிரி எந்த ஆர்மரை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த வெப்பன் இங்கே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒரு சோல்ஜர் அல்லது ஒரு வாரியர் திங்க் பண்ணுற மாதிரி ஒரு மெச்சூரிட்டியோடு நம்ம யோசிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்மர் மெத்தடில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு லாஜிக். When you are facing a sad situation or a disappointed situation, and if you don't know how to handle that, அந்த டைமில் கொஞ்சம் யோசித்து what kind of an armor can I wear now? என்னுடைய ஆர்மரிலிருந்து நான் எந்த ஆர்மரை யூஸ் பண்ணி இந்த சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணட்டும். யாராவது பர்சனல் ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது மைண்டில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அப்படி யோசிக்கலாம். இஃப் மை கிராண்ட்ஃபாதர் வாஸ் இன் திஸ் சிச்சுவேஷன், ஹவு வுட் ஹீ ஹவ் டெல்ட் வித் இட்? ஆர் இஃப் மை மாம் வாஸ் ஹியர், இஃப் மை டேட் வாஸ் ஹியர், இஃப் மை அங்கிள் வாஸ் ஹியர், if Swami Vivekananda was here in this situation, if Albert Einstein was here in this situation, if Sardar Vallabhbhai Patel was here in this situation, if Subhash Chandra Bose was here in this situation, அப்படின்ற மாதிரி இதுதான் ஆர்மர் மெத்தட். ஓகே, taking some references of a personality, taking some references of a person who has been living along with you in the family, or even people who were good friends of you at one zone of your life and now they might not be having a good terms with you. யாரை வேணாலும் இருக்கலாம். அவங்களா இருந்தால் இந்த சிச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? இந்த புக்கில் வந்த ஒரு கதாபாத்திரமாக நம்ம மாறினா இந்த சிச்சுவேஷன் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? நான் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் பார்த்தனே, அப்படி ஒரு கேரக்டராக நான் இங்கே இருந்தேன்னா நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? இப்படி ஏதாவது ஒரு மெட்டஃபாரிக்கல் திங்கிங்குள்ளே போய் நம்மளுக்கு வரக்கூடிய சிச்சுவேஷனை யோசிக்கிறது அப்படின்றப்போ அந்த டிசப்பாயின்மெண்ட்டையும் அந்த சோகத்தையும் அந்த ஏமாற்றத்துக்கு உண்டான அந்த விஷயத்தையும் உங்களுக்கு சோகத்தை கொடுத்த அந்த சிச்சுவேஷனை உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் யூ ஆர் ஆடிங் அப் சம் ரியல் குட் கிளிப்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் டு த சப்கான்ஷியஸ் மைண்ட் in order to deal the situation with much more bigger maturity. So it comes up with 3 questions. நெகட்டிவ் எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணுற எந்த ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும், ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், ஒரு பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் உமன், சேலரி ப்ரொஃபஷனல் யாராக இருந்தாலும் சரி, யூ காட் டு ஆஸ்க் தீஸ் 3 questions. Question number 1, what worst will happen now? சரி, இது நடந்துருச்சு, நான் ஏமாந்து போயிட்டேன், எதிர்பார்த்தேன், நடக்கலை, சரி நான் இப்போ கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுறேன், நான் சோகமாக இருக்கேன். வாட் worst will happen? இது இப்படியே இருந்தால் என்ன மோசமாக அப்படி என்ன நடந்துடும்? அந்த டவுன்வர்ட் ஸ்பைரலுக்கு போய் யோசிக்கிற அந்த மனப்பான்மை, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வி நீட் டு ஆஸ்க். வாட் worst will happen now? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறத கேட்கும்போதே உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன், அதுக்கு இந்த கொஸ்டின் சூப்பராக யூஸ் ஆகும். ரைட், ஏதாவது ஒரு ஸ்டாமிங்கான ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறதுக்கு டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ உட்காந்து யூடியூப் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மேபி இந்த வீடியோவில் நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு வந்து இன்டர்செப்ட் ஆயிருந்தால்
Why don't you use this logic? Ask yourself a question. என்ன ஆயிடுச்சு இப்போ? What worst will happen? இந்த வாட் worst will happen அப்படிங்கிறப்போ அடுத்தவங்க தான் அடிக்கடி மைண்டுக்கு வருவாங்க. என்ன வாட் worst will happen? ஊர் நம்மளை பற்றி இப்படி பேசும், அவன் நம்மளை பற்றி இப்படி பேசுவான், இவங்க நம்மளை பற்றி இப்படி நினைப்பாங்க, என் மானமே போயிடும், என் ஈகோ போயிடும், என் டிக்னிட்டி போயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து நிற்கும். பட் அதெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. ஓகே, ஊரில் இருக்கிறவங்களை பற்றி இப்படி பேசுனாங்கன்னா இவங்க இப்படி பேசுனாங்க அப்படிங்கிறதுலாம் வேற எங்கேயோ இருக்குது. பட் இங்கே யார் முக்கியம் அப்படின்னா நீங்கள். எனக்கு இது வேர்ஸ்ட்டாக என்னத்தை பண்ணிடும் அப்படின்னு யோசிக்கணும்னு சொல்கிறேன். For my well-being, for my health, for my peace of mind, for my happiness, for my satisfaction, how will this be causing any effect? What kind of a negative impact it will bring to me? What worst will happen? That's the first question. Second question, can I handle that or not? What worst will happen அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் வந்திருக்கா? உங்கள் மைண்ட் ஒரு பதில் கொடுத்துருக்கா? அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், கேன் ஐ ஹேண்டில் தட் ஆர் நாட்? அதனால் ஃபேஸ் பண்ண முடியுமா? ஹேண்டில் பண்ண முடியுமா? எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஆன்சர் வந்துட்டு முடியும். நீ முடியாதையா நான் உங்களை கொடுத்துட போகிறேன் அப்படின்னு உங்கள் மனசாட்சி சொல்லும். Even God does that only because God doesn't bring up the challenge that you cannot face and you cannot handle. அனுபவ ரீதியில் நான் சொல்கிறது. ஸோ யூ ஜஸ்ட் கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் தேட். பார்த்து தான் ஆகணும். த காஸ்பல் ஸ்டேட்மெண்ட் இஸ், என்ன நடந்தாலும் அதை நீங்கள் தான் பார்த்து ஆகணும். வெதர் இட் இஸ் அ ஹெல்த் கன்சர்ன் ஆர் இட் இஸ் அ வெல்த் கன்சர்ன் ஆர் இட் இஸ் அ ரெப்புடேஷன் கன்சர்ன். உங்கள் காசு, உங்கள் சொத்து மதிப்பு, உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய மனநிலை, உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய புகழ் அப்படிங்கிறதுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் நீங்கள் தான் அதை பார்த்தாகணும். ஸோ யூ ஜஸ்ட் கான்ட் ஹேவ் தி எஸ்கேப் ரூட். அப்போ கேன் ஐ ஹேண்டில் தேட் அப்படின்னு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க ரெண்டாவது கொஸ்டினுக்கு கட்டாயமாக உங்களுடைய ஆன்சர் என்னது? எஸ், இட் மஸ்ட் பி எஸ் அண்ட் இட் பெட்டர் பி எஸ். Now comes the third question, Armour method அப்படின்னு நம்ம இப்போ பேசினோமே செஷன் பிகினிங்கில். அதான் அந்த தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லி கேட்டால், ஓகே ஃபைன், ஸோ வாட் ஆர்மர் ஐ எம் கோயிங் டு யூஸ்? இந்த பார்ட்டிக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகலாம், இந்த அக்கேஷனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி, இந்த சுச்சுவேஷனுக்கு எந்த ஆர்மர், என்ன மனநிலை, யாருடைய அந்த தைரியம், யாருடைய தன்னம்பிக்கை அப்படின்ட்டு என்ன பாரோ பண்ண சொல்கிறீங்களா? ஒவ்வொன்றிலிருந்து வந்துட்டு எமோஷன்ஸை பாரோ பண்ண சொல்கிறீங்களா? எஸ் எஸ், அதில் என்ன தப்பு? ஓகே, பர்சனல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு லைவில் சொல்லியிருந்தேன். என்னென்னா, நம்மளுடைய ஏன்ஷியன்ட் ஃபாதர்ஸ் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பேச்சுவார்த்தை. நம்ம குடும்பத்தில் நம்ம கூட இல்லாத நம்மளுடைய தாத்தா பாட்டி ஆர் எந்த உறவோ அவங்கக்கிட்ட சம்டைம்ஸ் நம்ம பேசணும். சம்டைம்ஸ் பித்ருக்கள்கிட்ட நிறையா ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷன்ஸ் அழகாக அவைலபிளாக இருக்கும். பட் யூ ஜஸ்ட் டோன்ட் லிசன் டு தம். அது மாதிரி அதை ஒரு ஆர்மராக யூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஃபைன், யூ கேன் டூ தட். நான் வேணால் அந்த பர்சனல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த அவங்களோட இருக்கிற டிஸ்கஷன் அப்படிங்கிற அந்த வீடியோவுடைய லிங்க் இங்கே நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். I think I did it in 2022. Right, now coming back. So the third question is, what armor I'm going to use for facing this situation in a much better way? What methodology I'm going to use in order to face this in a much better way? இந்த 3 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு தெளிவை கொடுக்கும் இல்லை? யோசிச்சு பாருங்க. ஏங்க நீங்கள் இப்படி சொல்கிற மாதிரி இந்த 3 கொஸ்டின்ஸ் அப்படின்னா நான் நிறையா விஷயங்களுக்கு கேட்கணும்னு கேளுங்க. இஃப் யூ வாண்ட் டு ரியலி சால்வ் தம், ஆஸ்க் தீஸ் 3 கொஸ்டின்ஸ். என்னடா நடந்துடும்? எதை பார்த்துட்டு அப்படி பயந்துட்டு இருக்கோம்? ஏன்டா பயன்ஸ் ஆகணும் நம்ம? வாட் ஃபர்ஸ்ட் வில் ஹேப்பன்? ஏன் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளால முடியாதா? ஸோ செகண்ட் கொஸ்டின், கேன் ஐ ரியலி ஹேண்டில் தட் ஆர் நாட்? சரி, அப்போது எந்த ஒரு மனப்பான்மை, எந்த ஒரு மைண்ட் செட், எந்த மாதிரி ஒரு மாடலிங் ஆஃப் திங்கிங்கை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ண முடியும்? Can I take some inspiration from some people, from some environments, from some past memories, from past experience? That's even more crucial, right? So, அதுதான் அந்த ஆர்மர் மெத்தட் அப்படிங்கிறது. அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்படியெல்லாம் உட்காந்து யோசிக்கிறதுக்கு டைமும் விருப்பமும் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தால் அப்புறம் நம்ம அரலூசாக சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் அந்த டைம்லேயே உட்காந்து ஒரு ஓடிடியில் ஏதோ ஒரு வெப் சீரிஸை பார்த்துக்கிட்டு, ஃபோனில் எதையோ ஒன்றத்தை பார்த்துக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு, அதை பார்க்குறப்ப இருக்கிற அந்த என்டர்டெயின்மெண்ட் டோப்பமைன் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஹெவி மைண்டடோட, ஹெவி ஹார்ட்டடோட
டின்னர் சாப்பிட்டுட்டு நேராக போய் தூங்குறதுக்கு போனீங்க அப்படின்னம்னா தென் யூஆர் ஒன்லி a patient. நான் இப்போது ஒரு 2 days முன்னாடி சொன்ன லைவ்லேயும் அதே தான் சொல்லியிருந்தேன். என்னென்னா தி RMIM மெத்தட், தட் இஸ் RM stands for reflect mindfully and IM stands for idea mapping. இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ யோசிங்க, உங்களுக்கு வந்திருக்க சுச்சுவேஷன் ஃபைன், ஸோ லெட் மீ புட் இட் இன் டு த டெஸ்ட் மைக்ரோஸ்கோபிக்கலி அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஆர்மர் மெத்தட். ஸோ இந்த ஆர்மர் மெத்தட் ஒரு வேளை உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா பெரிய லெவலில் நீங்கள் மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. குழந்தைகளுக்கு அதை உங்களால் சொல்லித்தர முடியும். உங்கள் பெனிஃபிஷரிஸ்க்கு நீங்கள் அதை சொல்லித்தரலாம். இது தோணுச்சு, ஐ தாட் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. யூடியூப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாவது ஒன்று தோணி சொல்லும்போது கண்டிப்பாக யாருக்கோ ஒருத்தருக்காவது அது போய் சேருது. மோர் தேன் ஆல் த கார்னிஷ்ட் commercial and the strategical features of how to run a YouTube channel, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் யூடியூப் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால், விஷயத்தை கொண்டு போய் முக்கியமான பர்சனுக்கு அது எப்படி சேர்த்திடும். அப்படி யாரோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கு இது சேர்த்துச்சு அப்படின்னா அது இந்த லைவோடைய சக்ஸஸ். அப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைவாக இது இருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ யூஸ் இஸ் ஆர்மர் மெத்தட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். This is Manikandan Sundaresan. I'll be meeting you in the next video. Jai Hind. Oh, Jamuna, good evening. வேறு யாராவது பேசியிருக்கீங்களான்னு பார்த்தேன். யாரும் ஒன்றும் கேள்வி கேட்கல. ஸோ லெட் மீ ஃபினிஷ் ஹியர். Thank you. Bye-bye.